வணக்கம். வளரிமீனவன் பாண்டி. இன்றைக்கி போய் கம்மாயில் பிடிச்சிட்டு வந்தோம்ல, குச்சி தூண்டியில் ஒரு 5 கிலோ பிடிச்சிட்டு வந்தோம். அதில் ஒரு நல்ல கண்டையாக எடுத்து நானும் பாகுவலி தம்பியும் பொரிச்சிட்டோம். ஏன்னா சரி ஒரு நேரம் சாப்பிடுவோமே அப்படின்னு. நம்மளுக்கு லீவு கிடைக்கும் போது ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டே இருப்போம். நீ எவ்வளவுதான் ஓடி சம்பாரித்தாலும் எதையுமே கொண்டு போக முடியாது. ரெண்டே விஷயம், ஒன்று உணவு, ஆசை தீரும். இன்னொன்று தூக்கம், அதுக்கு மேலே இன்ப ஆசை தீரும். இதுதான் மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இது போக ஃபேமிலியில் நல்லது கெட்டது, லோடு லொசுக்கு லொட்டு, அதை பாரு இதை பாரு. நீ எவ்வளோ ஆசைப்படுறியோ அவ்வளவு உனக்கு ஆயுஸ் கம்மி. எவ்வளவு ஆசைப்படுறியோ அவ்வளவு ஆயுசு உனக்கு கம்மி. நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கியோ உனக்கு ஆயுசு அவ்வளோ பலன். அதான் உண்மை. நல்லா பாரு, கோடி கோடியாக சொத்து வச்சுருப்பான். அவன் 92 மாத்திரை திண்டுக்கு திரிவான். ஆமாம், அதையும் தூக்கு அப்படி. அதாவது அவன் 92 மாத்திரை திண்டுக்கு திரிவான். அது காரணம் என்ன? ஆசை. இந்த பணம் குறைஞ்சிரும், அந்த பணம் குறைஞ்சிரும் அப்படின்ற ஆசை. மீனவன் வளரி பண்டிகை அதெல்லாம் கிடையாது. ஏதோ 10 நாள் சாப்பாடு இருந்தால் போதும், நிம்மதியாக சாப்பிட்ணும். ஆனால் வாழும் வரைக்கும் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். நீ செத்தனைக்கு ஒரே ஒரு தீர்ப்பு வரும். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இவன் நல்லவன், பிரச்சனை இல்லாதவன், இருக்கிறவளுக்கு யாருக்கும் தொந்தரவு இல்லை, ஒழுக்கமான ஆள், அது உனக்கு சொர்க்கவாசத்தை திறந்துடும். இவனா ஐயோ இவன் 100 வீடை கெடுத்தானே, இவளா ஏகப்பட்ட வீடை கெடுத்தாளே என்று சொல்கிறான்னு வச்சுக்க. அது உனக்கு இங்கேயே அந்த நரகம் திறக்கப்படுது. அந்த நரகம் இங்கேயே திறக்கப்படுது. இது என் வயசுக்கு நான் ஏகப்பட்ட ஆளை பார்த்துருக்கேன். கடைசியில் அந்த ஆள் சாகும்போது புலம்புனதையும் பார்த்துருக்கேன். எப்படி சாகும்போது புலம்புனதையும் பார்த்துருக்கேன். என்ன ஏன் இப்படி புலம்புறீங்க அப்படின்னு. இதுதான் உண்மை, இதுதான் தத்துவம், இதுதான் ஞானம். ஏன்னா இது எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை. இன்றைக்கி இந்த மீன் பிடிச்சிக்க வந்தோம். தம்பி சொன்னான், நான் இன்றைக்கி பொரிப்பு பண்ணிட்டேன். சரி வாடா. என்னத்தை 1000 வருஷம் கழிச்சு நான் இருக்கிறது தெரியுமா, இல்லை இவ இருக்கிறது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஆனால் யூடியூப்பில் 1000 வருஷம் கழிச்சு நீங்கள் எடுத்து எங்களை பார்த்தா தெரியும். காரணம் என்னன்னா, நம்ம உருவத்தை பதிவு பண்ணுறோம், அவ்வளோதான். சினிமா நடிகர்கள் தான் பதிவு பண்ணுவாங்க. செத்தாலும் அவங்கள எடுத்து பார்த்துக்கிறலாம். இன்றைக்கி நம்மளுக்கு அப்படி இல்லை. நான் செத்து போயிட்டாலும் சரி, என் பேரன் பேத்தி வந்தாலும் ஜியானை பார்க்கணுமா, ஒரு மீனை பிடிச்சிக்கே தெரியவாண்டா, அரை விட்டி பிடிச்சவேன், அவனை பார்க்கணுமா, இந்த போட்டு பாரு அப்படின்மே அவன் பேசுகிற பார்ப்பேன். அது ஒரு சந்தோஷம். இப்போ என் தாத்தனை என் ஜியானை நான் பார்க்க முடில, தெரியாது. ஏன்னா அவையெல்லாம் எங்கள் அப்பா நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு வருத்தம் இருக்குது. எல்லோரும் வீட்லேயும் தாத்தா இருக்கேன், அப்பத்தா இருக்கா, ஜியா இருக்காசுன்னு. இது எனக்கு கிடையாது. அதனால தான் நான் இதை சொல்ல வரேன். சந்தோஷமாக இருங்க, நல்லா வேலை பாருங்கள், எந்த தவறுக்கும் போகாதீங்க, ஒழுக்கமாக இருங்க. ஒழுக்கம் ஒன்று உயர்வுக்கு கொண்டு சேரும். பணம் இல்லை இன்றைக்கெல்லாம் எல்லா பற்றியும் கஞ்சா குடிக்கிட்டு எல்லா பற்றியும் பணம் இருக்கத்தான் செய்யுது. அது பிரச்சனை இல்லை. அவனை எதுக்கு வீட்டுக்குள்ளே விட்டாண்டு வாங்க. ஒரு நல்ல மனுஷங்க கரெக்டாக. அந்த நல்ல மனசுக்கு நீ கோடி கோடியாக கொடுத்தாலும் அந்த பேர் எடுக்கவே முடியாது. என்னென்னமோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன்னப்பா. மீனவன் வளரி பாண்டி, வீசுனா வளரி சரசரசான்னு சுற்றிட்டு கைக்கு வரும். தம்பி இந்தா பாகுவலி இருக்கேன். எப்பயும் நானும் முருகனு இருப்பான். நீ முறிய விலையை போயிட்டாப்புல. இன்றைக்கி லீவு கிடச்சி கொள்ள நாளாச்சு. அதனால தான் இங்கே ஒரு தட்டு மொத்தம் ஒரு 3.5 கிலோ பொரிச்சிருக்கோம். என்னன்னா ஆசைக்கு 2 திம்பி, வீர 2 ஆசைக்கு 2 திம்பியான். அப்புறம் 2 இந்தாடா பிள்ளை கொண்டு போடான்னு கொடுத்து விட்ருவேன். ரொம்ப வருத்தம். நிறையா பேரெல்லாம் மிஸ் பண்ணுறோமே அப்படின்ட்டு. வாழ்க்கையில் ஒரு 3 விதத்தில் ரொம்ப மிஸ் பண்ணுறோமே, ரொம்ப வருத்தம். எதுவுமே சாப்பிட முடியல அவங்கெல்லாம் பாவம். யாருக்கு எல்லாம் கொடுக்குறோம். பார்ப்போம் இறைவனுடைய அருள் எப்படி கிடைக்குதோ அதுதான். என்ன எது வேணும்னு நினைக்கிறியோ பொறுமை இருந்தால் உனக்கு எல்லாமே கிடைக்கும். எது வேணாம்னு நினைக்கிறியோ சீக்கிரமாக உனக்கு சுடுகாடு கிடைக்கும். 6 அடி பள்ளம்மா 4 அடி விறகு கட்டியான்றது கிடைக்கும். வளரி மீனவன் பாண்டி. நல்லதை செய், உள்ளதை சொல், நல்லதை செய், நல்லா இருப்ப. இந்த பாகுவலி இருக்கான். நீங்கள் ஏதாவது தாங்கள் பேச விரும்புகிறீங்களா தம்பி?
இல்லைங்கண்ணேவா இல்லைங்கண்ணேவா எனவே பார்த்தோன்னா கஞ்சி குடிச்ச மாதிரி பேசுறியான் பாரு விவரத்தை நல்லா தான் பேசுகிறா 1000 வருஷம் கழிச்சு ஓடுற நம்மள ராஜராஜ சோழன் சிலையத்தான் பார்க்குறோம் அவர் எப்படி வாழ்ந்தார் எப்படி பேசணுன்றதை பார்க்க முடியுதா ஆனால் நம்மளை பார்ப்பாங்க நம்ம உருவத்தை பதிவு பண்ணணும் இப்படி ஒரு மெண்டல்லாம் இருந்திருக்கானப்பா ஐம்பாடு பேசிக்கு இருந்திருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப பேசுனா அவன் ஞானி உள்ளது தெரிஞ்சுவேன் ஓரளவுக்கு ரொம்ப பேச தெரியாமல் இருக்கியான்னு வச்சுக்க அவன் கொள்ளைக்காரன் ஊமும் ஊறக்கெடுக்கும் பெருச்செலி வீட்டை தோண்டும் இன்ன வரைக்கும் அந்த பழமொழி சரியாக தான் போய்க்கிருக்கு ஓகே ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன் சரி வச்சிடுறேன் நாங்கள் சாப்பிட போகிறோம் ஆமாம் நீங்கள் யாரும் சங்கடப்பட்டுக்கிறாதீங்க என்னடா இப்படி சட்டி நிறைய பக்கத்தில் கொண்டுக்கா இந்த பார்த்துக்குங்க ஆஹா இது மீன் பொரிச்ச மீன் இது தலை நம்மளுக்கு தலை தான் எப்பயுமே பிடிக்கும் உங்களுக்கு எனக்கு மீன் தான் பிடிக்கும் அவருக்கு மீன் தான் பிடிக்குமா ஆமாம் சரி ரைட்டு வளரி மதுரைனா மல்லி மதுரைனா ஜல்லிக்கட்டு மதுரைனா ஜெகர்தண்டா மீனை வேணா வளரி பாண்டி என்ன பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் நண்பர்களே நல்லா சாப்பிடுங்க வேலை வெட்டிக்கு போங்க இல்லாத நேரம் இதை பாருங்கள் சந்தோஷமாக இருங்க ஓகே சந்தோஷமாக நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் சாப்பிடுங்க இந்த ஏன் பேச்சியாத்தா முத்துக்குட்டியே அங்கே 2 பேரும் ஆன்னு வாயை பொழந்துக்கு இருக்காங்க எச்சி ஒளி வீட்டுக்கு கவலைப்படாதீங்கடா நான் இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுற எப்பயும் மீனவள் வரிப்பாட்டி ஒரு பஞ்சு டைலாக்ட் பேசுவார் கடைசியில் என்னது ஐயோ குருநாதா முடியல குருநாதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த குருநாதங்களுக்கு நல்லபடியாக எடுத்து சாப்பிட விட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம் ஓகே சரி